அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 31 நாட்கள் முடிவதற்குள் மார்ச் மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பில் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றத்தின் காரணமாக எப்பேற்பட்ட வாய்ப்புகள் நிறைவாக அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த மார்ச் மாதத்தில் சாதகமற்ற சூழலில் வலம் வரக்கூடிய கிரகநிலைகளாக பார்க்கப்படுவது உறுதியாக ஜென்மத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு ஒருவர்தான். ஆனால் அவரும் முழு சுப கிரகமாக இருப்பதால் உறுதியாக எந்த விதமான சிரமத்தையும் சந்திக்க வேண்டிய சூழல் இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இல்லை என்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது. எனவே இந்த தருணத்தை சரியாகவும் கனகச்சிதமாகவும் பயன்படுத்தி கொண்டால் பெரிய அளவிலான தடை தாமதங்களை உறுதியாக விளக்க முடியும். சாதகமற்ற அமைப்பில் ஜென்மத்தில் குரு வலம் வந்தாலும் மிக விரைவில் அவர் ஜென்மத்தை விட்டு விலக போகிறாருங்க. இன்னும் 2 மாதங்களில் ஜென்மத்தை விட்டு தனஸ்தானத்தில் அமர போகிறார். எனவே குருவின் அமைப்பும் ஜென்ம குருவின் இறுதி தருவாய் என்பதால் உறுதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான சிக்கல், சிரமம், தடை தாமதம் போன்றவற்றை விலக்கி முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதை திட்டவட்டமாக குரு உறுதிப்படுத்துகிறார். அதே வேளையில் ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சனி பகவான் கர்மஸ்தானத்தில் இருந்து இந்த மாதத்தின் இறுதியில் மார்ச் 29ஆம் தேதி முதல் வலுவாக லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்தில் திருக்கணிதத்தின் படி அமர்கிறாருங்க. எனவே லாபசனியின் ஆதிக்கம் துவங்கக்கூடிய இந்த வேளையில் அற்புதமான நல்ல வாய்ப்புகள் கைகூடக்கூடிய ஒரு யோகம் நிறைந்த மாதமாக இந்த மார்ச் மாதம் அமைய போகிறது. ஏனென்றால் இந்த மார்ச் மாதத்தின் இறுதியில் 29ஆம் தேதி அன்று மிகவும் வலுவாக லாபஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய வகையில் 6 கிரக நிலைகள் அங்கு ஒன்றாக இணைந்து சஞ்சரிக்க போகின்றன. சனி, ராகு, ராசியின் அதிபதியான சுக்கிரன், புதன், சூரியன் மற்றும் சந்திரன் என 6 கிரக நிலைகள் லாபஸ்தானத்தை வலு சேர்ப்பது அமோகமான வளர்ச்சிக்கு நிச்சயமாக அடித்தளமிடுகிறது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை 6 கிரக நிலைகளும் இணைந்து சப்தம பார்வையால் வலுப்படுத்துவதால் மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் உறுதியான அதிரடியான வளர்ச்சியையும் சந்திப்பதற்கான யோகம் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் அடுத்த 31 நாட்கள் முடிவதற்குள் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் உங்களது உழைப்பிற்கேற்ற நியாயமான ஊதியமும் சன்மானமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சனி லாபத்தில் அமர்வது உறுதியாகவே தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் சரி, சாதகமற்ற அமைப்பில் இருந்தாலும் நிச்சயமாக நிரந்தர வருவாயை பெறக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு மற்றும் மனதிற்கு பிடித்த அலுவலக சூழல் என்று அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பாகவும் சாதகமாகவும் அமைவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் புதிய முதலீடுகளை அதிகரிக்கக்கூடிய வகையிலும் பல்வேறு வகையான திட்டங்களை நுணுக்கமாக செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே மிக சிறப்பான நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏற்கனவே ராகு லாபஸ்தானத்தை வலு சேர்க்கிறார். எனவே பல மடங்கு இந்த தருணம் லாபஸ்தானம் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. எதிர்பார்த்தபடியே மிக சிறப்பாக அலைச்சல் சிரமம் இல்லாமல் பல காரியங்களை கனகச்சிதமாக செய்து முடிப்பதால் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வருகிறது. மோட்சக்காரகரான கேதுவும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார். எனவே எதிர்காலத்தை பற்றிய அச்சம், குழப்பமான மனநிலை நீங்கும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை மற்றும் புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி மற்றும் விற்கக்கூடிய முயற்சியில் வெற்றி வாய்ப்புகள் மிகவும் சாதகமாக அமைவதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட யோகம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இந்த வேளையில்
மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் இருந்து 3ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். செவ்வாய் 3ற்கு நுழைவது முன்னேற்றங்களை அள்ளி கொடுப்பதற்கான முதன்மையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் காரிய வெற்றியையும் தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான மங்களகரமான காரியங்களை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக முதன்மை கிரகமும் உஷ்ண கிரகமுமாக இருக்கக்கூடிய சூரியன் முற்பகுதியில் கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்திலும் பிற்பகுதியில் லாபஸ்தானத்திலும் வலம் வர போகிறாருங்க. சூரியன் 10 மற்றும் 11 என இந்த 2 இடங்களில் வலம் வரும் போதும் அபரிவிதமான நன்மையையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும் போது சூரியனினுடைய இந்த லாப சஞ்சார அமைப்பு உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஏனென்றால் முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் லாபத்திற்கு வருவதால் அலைச்சல் சிரமமின்றி எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்வதோடு உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் வீண் விரய செலவுகள் உறுதியாக கட்டுக்குள் வருவதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் திரும்புகிறார். அவர் உச்சம் பெற்றிருக்கும் போது வக்ர இயக்கம் பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தாது என்பதால் நிச்சயமாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உங்களது கடின உழைப்பிற்கேற்ற மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் உறுதியாகவே ரிஷபராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிறைந்த ஒரு தருணமாக இந்த வேலை அமைய போகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாகவே இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகத்தை நிச்சயமாக ராசியின் அதிபதியான சுக்கிரன் அள்ளி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் மிக பெரிய அளவுல புதிய வாய்ப்புகளும் திடீர் கோடீஸ்வர யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான ஒப்பந்தங்களையும் மேற்கொண்டு பணியாற்றுவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தில் வித்யாகாரகரான புதனும் வலம் வருகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் நல்ல பல வெற்றி வாய்ப்புகளும் கல்வி சார்ந்த சூழல் மிகவும் சிறப்பாக அமையும். அதோடு மட்டுமல்லாது சந்திரனும் இந்த தருணத்தில் 12 இடங்களில் வலம் வந்தாலும் நல்ல மாற்றத்தை வலுவாக அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வர போகிறாருங்க. எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தில் ரிஷபராசிக்காரர்கள் எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றிகரமாக அமைவதற்கு உறுதியாகவே வாரத்தில் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான தடை தாமதங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. கிரகநிலைகள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ரிஷபராசிக்காரர்கள்.